வணக்கம். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, 45 நிமிடம் நடைப்பயிற்சி செய்வதற்கு பதில், இந்த ஒரு பயிற்சி 3 நிமிடங்கள் செய்து கொண்டு வரும் பொழுது, நடைப்பயிற்சி சென்று வந்த அந்த பலன்கள் என்பது இந்த பயிற்சியில கண்டிப்பா கிடைக்கும். இப்போ அதற்குண்டான பதிவை பார்க்கலாம். ஆரம்ப காலகட்டத்துல வித் வால் சப்போர்ட்டோட செய்யலாம். இந்த நிலைக்கு நம்ம வந்துடுறோம். வந்துட்டு கைகளை மேல கொண்டு போறோம். கைகளை மேல கொண்டு போகும்போது மூச்சு காத்து இழுப்போம். டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும். முதுகு பகுதி என்பது நேராக இருக்க வேண்டும். இந்த நிலைக்கு வரணும். சாதாரண மூச்சு ஒரு 25 எண்ணிக்கை நம்ம அப்படியே நிறுத்தலாம். முடிஞ்ச அளவுக்கு கைகளை நேரா கொண்டு வர்றது நல்லது. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு இப்ப நம்ம இண்டிவிஜுவலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம இந்த நிலைக்கு வந்துடுறோம். வந்துட்டு இந்த போஸ்டருக்கு வந்துடுறோம். நேரா இருக்கணும். நம்ம இப்ப பார்த்த ஆசனத்தோட பேர் வந்து உட்கடாசனம். இது வந்து அட்வான்ஸ் உட்கடாசனம். ஒரு நாற்காலியை போல தோற்றம் இருப்பதனால இதற்கு இந்த பெயர்னு சொல்லுவோம். இந்த ஆசனம் வந்து ஒரு 3 நிமிடம் இல்ல 5 நிமிடங்கள் செய்து கொண்டு வரும் பொழுது, நீங்க வந்து ஒரு 45 நிமிடம் நடைப்பயிற்சி சென்று வந்த ஒரு பலன் என்பது இந்த ஒரு ஆசனத்துல கண்டிப்பா கிடைக்கும். இதுல செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். கண்ணுக்கு ரொம்ப நல்லது. உங்களுடைய கையில் சேர்கின்ற கொழுப்பு ஸ்தானம் என்பது குறைகிறது. தோள்பட்டை வலி என்பது சரி செய்யப்படுகிறது. முதுகுக்கும் ரொம்ப நல்லது. அதாவது ஸ்பைனல் கார்டை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு. தொடையில் சேர்கின்ற கொழுப்பு ஸ்தானம் என்பது குறைகிறது. காலோடைய மூட்டை வந்து பலப்படுத்தும். அதே போல நம்மளுடைய பாதத்தையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு. சக்கரவதியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு. உங்களுடைய உடல் பருமன் என்பது நன்றாக குறையக்கூடிய ஒரு ஆற்றலும் உண்டு. பெண்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, யூட்ரஸை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலும் பார்க்கலாம். கருப்பை சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு ஆசனமா இந்த உட்கடாசனம் என்பது பார்க்கலாம். இது யாரு செய்ய வேண்டாம் என்று பார்க்கும் பொழுது, மூட்டுல எனக்கு அதிகமா பிரச்சனை இருக்குன்ற ஒரு நிலையில இந்த நிலை என்பது செய்ய வேண்டாம். நார்மலா காலையில தூங்கி எழுந்த உடனே இந்த உட்கடாசனம் என்பது நம்ம செய்யலாம். நீங்க நடைப்பயிற்சி போங்க, தவறு என்பது கிடையாது. நடைப்பயிற்சி போக முடியாத ஒரு சூழ்நிலையில இந்த ஆசனம் என்பது செய்யலாம். சப்போஸ் நீங்க நடைப்பயிற்சி போறீங்கன்னா, நடைப்பயிற்சி செல்வதற்கு முன்பாக இந்த ஒரு பயிற்சி வந்து ஒரு 2 நிமிடம் செய்துவிட்டு நம்ம நடைப்பயிற்சி தொடங்குவது என்பது நல்லதுன்னு பார்க்கலாம். நடைப்பயிற்சி செல்வதனால பல நன்மைகள் என்பது உண்டு. நடைப்பயிற்சி போறவங்க தாராளமா நடைப்பயிற்சி போவது எந்த விதமான தவறுகளும் கிடையாது. போக முடியாத ஒரு சூழ்நிலையில அதற்குண்டான மாற்று முறையாக இந்த யோகாசன பயிற்சி என்பது செய்து கொண்டு வரலாம். இதுதான் இதற்கு உண்டான ஒரு நிலையாக நம்ம பார்க்கலாம். அதனால நான் நடைப்பயிற்சி போக வேண்டாம்னு எந்த ஒரு நிலையிலும் கூறப்படவில்லை. இந்த ஒரு ஆசனம் தொடர்ந்து செய்து கொண்டு வரும் பொழுது மிகப்பெரிய ஒரு மாறுதல்களை நம்ம பார்க்கலாம். ஆசனங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3.5 மணி நேரம் சென்ற பிறகு செய்வது என்பது நல்லது. வெறும் தரையில ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். பெட்ஷீட்டோ பாயோ மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் காலங்களில் யோகாசன பயிற்சி என்பது செய்ய வேண்டாம். உடல் ரீதியாக ஏதாவது சர்ஜரி நடந்திருந்தால் மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு யோகாசன பயிற்சி என்பது செய்வது நல்லது. நன்றி, வணக்கம்.